விஜய்க்க நோக்கமே பலம் நிரூபிக்காம நோகாம லாபத்தை பார்த்துட்டு போயிடணும். இப்ப விஜயகாந்த் வந்தாரு, மக்களை சந்திச்சாரு, தெருவா போனார், பிரச்சாரம் பண்ணாரு, 8.2% வாக்கு எடுத்தாரு. அதற்கு பிறகு 10% வாக்கு மக்களவையில் எடுத்தாரு. ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வச்சாரு, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. கமல்ஹாசன் வந்தாரு, அவரு உழைச்சிருந்தா இன்னும் மேல போயிருப்பாரு. அவருக்கு பாப்புலாரிட்டி தனி, ஒரு 6 தொகுதிகளில் அவருக்கு 10% மேல வாக்கு கிடைச்சது. பட் இன்னும் அவர் கடுமையா உழைச்சிருக்கலாம். என்றாலும் அவர் உழைச்சாரு ஓரளவு. விஜய் மாதிரி மேம்போக்கா இருக்கல. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா சார்? அதுக்குள்ள நீங்க உழைக்கவே மாட்டாருன்ற முடிவு பண்ணிட்டீங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா ஒரு பிரச்சாரத்தை? நடவடிக்கைகள், அவரோட செயல்பாடுகள், இது எல்லாமே பணத்துக்கு பிராண்டிங் ஆட்களை கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்தக்கூடிய ஜிம்மிக்ஸ் அரசியல் தான் பண்றாங்க. திமுக பண்ணலையா, அதிமுக பண்ணலையா, வியூக வகுப்பாளர் பணம் கொடுத்து வச்சுக்கலையா? எல்லாரும் பண்றாங்க. விஜய் பண்றத மற்ற ஆளுங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு அதை பகுத்தறிஞ்சு பார்க்க தெரியல. அப்ப நான் அதை பார்த்து சொல்றேன், அவ்வளவுதான். சீமான் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு சொல்றாரு. கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகளான திமுக அண்ணா திமுக நார் நாரா உரிப்போன்னு சொல்றாரு. அப்போ அது தெளிவா இருக்கிறார். சீமாட்ட ஒரு தெளிவு இருக்குது. நீங்க விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து பயணிக்கிற இன்னொரு என்ன தெரியுமா? இந்த ஜம்மு காஷ்மீர் மேட்டர்ல கருத்துல நான் சீமான்ட்ட மாறுபடுறேன். அதை நான் தெளிவாட்டி அதை சொல்லிடுறேன்.